பெல்ஜியம் ஸ்பா சர்க்கியூட்டில் நடைபெறும் ரேஸில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்க உள்ள நிலையில் அந்த ரேசிங் சர்க்கியூட்டை அஜித் பார்வையிட்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த ரேசிங் ஆனது எப்போது நடைபெற இருக்கிறது? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். நடிகர் அஜித்குமார் கார் ரேசிங்கில் பிஸியாக உள்ள நிலையில் ஐரோப்பியாவில் நடைபெற்று வரும் GT4 சீரிஸ் போட்டிகளில் நடிகர் அஜித்குமார் கார் ரேசிங் குழு பங்கேற்று வருகிறது. இதில் பெல்ஜியம் போட்டியில் பங்கேற்ற போது அஜித்குமார் அங்குள்ள ஸ்பா சர்க்கியூட்டில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் காரானது ஒரு வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. காரின் முன்பகுதியான சேதமடைந்தது. இருப்பினும் அவர் நலமாக இருப்பதாக அணியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த அஜித்குமார் கார் ரேசிங் அணி தரப்பில் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மீண்டும் டிராக்கில் செல்ல தயாராக இருக்கிறோம். 6 மணி நேரம் கார் பந்தயத்துக்கு தயாராக இருங்கள். பிட் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபத்துக்கு பிறகு சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நடிகர் அஜித்குமார் நலமாக இருக்கும். ஏன்னால் அந்த விபத்து நடந்த சமயத்தில் நடிகர் அஜித்குமார் நொண்டி நடந்த மாதிரி வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது. தற்போது அவர் நன்றாக நடக்கும் காட்சி வெளியாகிறது. அந்த சர்க்கியூட்டை அவர் பார்வையிடும் தான் அந்த வீடியோவில் வெளியாக இருக்கிறது. இன்று விரைவில் அந்த சர்க்கியூட் ட்ராக் அந்த பந்தய போட்டியானது நடைபெற இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.